நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Ice Cream Jodi Season 7 powered by Signoraware. இன்னைக்கு நம்மளுடைய ஜோடி ரொம்ப ஹாப்பியா ஹேப்பனிங்கா இருக்க போகுது. ஏன்னா ஒரு ஸ்லோ சாங் அப்படி ஒரு ஃபாஸ்ட் சாங், ஒரு ஸ்லோ சாங் ஒரு ஃபாஸ்ட் சாங். எப்படி வந்து ஒரு முட்டை ஆம்லெட்டை ரெண்டு பக்கம் திருப்பி போட்டாதான் அது டேஸ்ட் அதிகமோ, எப்படி தோசை ரெண்டு பக்கம் திருப்பி போட்டாதான் அது வேகுமோ, அந்த மாதிரி ஒரு பாட்டோட ரெண்டு சைடை வந்து டேப் பண்ணி வெளியில எடுக்க போறாங்க எங்களுடைய ஜோடிஸ். என்ன எப்படி இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ்? இந்த பிரெட் ஆம்லெட் முட்டை ஆம்லெட் அமேசிங்கா இருக்குமா, இல்ல வந்து வேகாத மாவுல பண்ண மாதிரி ஆயிருமா? எப்படி இருக்கும்? அப்படி எல்லாம் தம்ஸ் அப் பண்ணி காட்டுங்க. கரெக்டா ஹாஃப் பாயில் கலர்ல பிரியா அண்ட் சித்தார்த்தா இருக்கிறாங்க, yellow and white புல்ஸ் ஐ மாதிரி. எனிவேஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட். ரீமிக்ஸ் அந்த பாடல ஒரு அடி போடுங்க. என்ன மைதிலியே என்னை நீ காதலியே தன்னை தனநானே தானானே தன்னை தன்னை தரணானே தானானே சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள தரணானே தனநானே சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல தரணானே தனநானே பெஸ்ட் ஆஃப் லக். மூஞ்சிய பேத்துருவா ரீமிக்ஸ் எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிக்காது. எனக்கு ஒரிஜினல் தான். பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. தப்பு பண்றாரு நான் சொல்றேன், ஆனா அதே தப்பு தான் இங்கேயும் பண்றேன். சொல்றது கொஞ்சம் கேட்கணும். சாரி ஜூலி, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். ரெண்டு பேரும் வந்து மிஸ்டேக் பண்றேன்னு சொல்லணும். நான் தான் பண்றேன்னா அப்ப நான் மட்டும் எல்லாம் பண்ற தப்பு தெரியும். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சாரி டியூட்டி. ஸோ நம்மளுடைய ஜோடிஸ் ஒரிஜினல் பாட்டுக்கும் அதோட ரீமிக்ஸ் வெர்ஷனுக்கும் ஆட போகிறாங்க. ஐம் ஷுர் அது வந்து அந்த மைண்ட் செட்டை மாற்றணும், அந்த பேஸுக்கு அந்த ஃபாஸ்ட்டுக்கு ரேசி நம்பருக்கு ஒரு ஒரு ஸ்லோ நம்பர்லேருந்து ரேசி நம்பர் மாறும்போது அவங்களுடைய மைண்ட் செட்லேருந்து அவங்க பாடியிலேருந்து எல்லாமே மாறணும். ஐம் ஷுர் அவங்க ஃபென்டாஸ்டிக் டான்சர்ஸ்னால இதை ஈஸியாக பண்ணிடுவாங்க. பட் அதில் யார் அப்பா டக்கராக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மேட்ரு. என்ன கரெக்டா? ஸோ தயாராக இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, முதல்ல ஜட்ஜஸ் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரீமிக்ஸ் ரவுண்ட் பற்றி கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்கலாம். விஜய், உங்களுக்கு ரீமிக்ஸ் எவ்வளோ பிடிக்கும்? ரீமிக்ஸ் ரவுண்ட் அந்த ஹோல் ஃபீலிங் ஆஃப் ரீமிக்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லைன்னா உங்களோட கருத்து எனக்கு பிடிக்காதுங்க ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படிங்கிறீங்களா? ரீமிக்ஸ் பிடிக்குதோ இல்லையோ, மிக்சிங் ரொம்ப பிடிக்கும். அமானுஷ்ய சக்தி தான் யாரோ உங்களுக்கு அப்படி பேச சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? தெரியும். பாவம் அந்த சின்ன குழந்தைய இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, ரீமிக்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான். பழைய பாடல் எது ரீமிக்ஸ் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இஞ்சி இருப்பழகி. ரியலி? ஓகே, சரி, அடுத்து யார்கிட்ட கேட்கலாம்? லோகேஷ் கிட்ட கேட்கலாம். லோகேஷ் தான் லாஸ்டா இருக்காரு. சில பாட்டுகள் கண்டிப்பா நல்லாவே இருக்கு, பழைய சாங் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணும்போது. சில பாட்டுகள் சோ இட் டிபெண்ட்ஸ் எந்த மியூசிக் சாங் அது யார் பண்றாங்க, ரீமிக்ஸ் பண்றாங்க, அதுக்கு எப்படி கிளப் மிக்ஸ் பண்றாங்கன்றது முக்கியம். அவங்களோட டாலன்ட் அங்க தானே தெரியுது. ஓகே, இது ஒரு வேலிட் பாயிண்ட். ஸோ யார் பண்றாங்க அதை வச்சு தான் நீங்க சொல்லுவீங்க. பொதுவா ஒரு கருத்து கிடையாது உங்களுக்கு. யுவராஜ், உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா பொதுவா? இல்லை, ஐ கோ வித் லோகேஷ். நிறைய சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சில சாங்ஸ் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி ரொம்ப அழகா இருக்கும். அதனுடைய அந்த ஒரிஜினாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சில சாங்ஸ் நான் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க சொல்லுங்க ஜெனி. எனக்கு ஒரிஜினல் தான் பிடிக்கும். ஏன்னா ஒரிஜினல் வந்து ரொம்ப ஹிட்டான பாட்டுங்க தான் ஆக்சுவலாக வந்து ரீமிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹிட்டான பாட்டு வந்து ஒவ்வொரு மூமெண்ட்லேருந்து அவங்க இப்படி திரும்புறது அப்படி திரும்புறது கூட மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால அது ரீமிக்ஸ் பண்ணி அது வேற ஒருத்தவங்க பண்ணுறப்ப என்னதான் நல்லா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் இருந்தது தான் மைண்டில் ஓடும். ஸோ எனக்கு என்ன ஓல்டு தான் பிடிக்கும், ஃபர்ஸ்ட் இருந்தது தான் இதுதான் பிடிக்கும்டாங்க. பிரியா கண்டிப்பாக கருத்து வச்சிருப்பாங்க. சொல்லுங்க பிரியா. இல்லை, எனக்கு பிடிக்கும். இப்போ தொட்டால் பூமலர்லாம் அது வந்துட்டு
டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜானர் இல்லையா? ஒரு சாங் லிரிக் தான் எடுத்திருக்காங்க, ஆனால் அது என்டையர் மியூசிக்கே மாற்றி அதோட டான்ஸ் கொரியோகிராஃபி அந்த ஃபீலே பயங்கரமாக இருக்கும். அது மாதிரி பொன்மகள் வந்தால் அதுவும் இதுவும் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் பொதுவாக ஐ திங்க் எல்லாருக்குமே ரீமிக்ஸ்ங்கிறது ஓகே தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கீங்க. சரி, எல்லாரும் பயங்கர உஷாராக தயாராக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்மளுடைய ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ராதா. ஒரு ஸ்ரீலங்கா, இந்தோனேசியா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களே, எப்படி மேம்? எப்படி ட்ரெஸ்ல கூட ரீமிக்ஸ் எப்படி வந்துக்கிறீங்க? எப்பவுமே மேட்சா இருக்கணும் இல்லையா? யா, அதனால ரீமிக்ஸ் ஆனால என்ன, ஒரு அவியல், அது கொஞ்சம் இது கொஞ்சம் இப்படி கொஞ்சம் எல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தி ஃபுட். அதுதான் ரீமிக்ஸ். எஸ், பாத்துக்கோங்க, அவிஞ்சு போயிடாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இன்னைக்கு ரீமிக்ஸ் ரவுண்டுக்கு இவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்போ நம்ம திடீர்னு யாராவது வந்து பாட சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு ஃபுல் பாட்டு ஞாபகம் வராது. கொஞ்சம் திடீர்னு பாட்டுட்டு இருக்கோம், டியூன் மாதிரி இன்னொன்று போயிடும், அப்படி போயிடும் இப்படி போயிடும், சுத்தமாக ஒரு 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 கலக்கி கையில் கொடுப்போம். ஸோ ரீமிக்ஸ்லேயே ஒரு கலக்கல் இருக்குது. அதை நீங்கள் டான்ஸ் ஆடி கலக்கிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடும். இப்போ அதனால சூப்பராக ஆடணும், என்ஜாய் பண்ணி. ஆனால் பழசோ புதுசோ ஏதோ ஒன்று, பழசு சாங்கை நீங்கள் புதுசாக பண்ணீங்கன்னா அதில் ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் இருக்கும். அதுதான் நம்மளை வந்து தெரிய வைக்கும் அந்த மூமெண்ட்ஸ். புதுசுன்னா கூட புதுசாக ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்மளை புரிய வைக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ மேம் சொல்லிட்டாங்க, அடுத்து நம்ம மாஸ்டரும் வந்து சொல்லிட்டாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஃபுல் டென்ஷனில் உட்காந்துருப்பாங்க நம்மளோட ஜோடிஸ். அதனால நம்மளுடைய செகண்ட் ஜட்ஜை கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் கல்யாண் மாஸ்டர். ஸோ ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட். சொல்லுங்க மாஸ்டர், என்ன சொல்ல போறீங்க? சாங்னாலே பழைய சாங்னா இப்போ ஒரு ஒரிஜினல் சாங் இருக்குன்னா அது நம்ம கண்டிப்பாக ரசிச்சிருப்போம். அதை திருப்பி ரீமிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக தெரியும்ல. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இப்போ இருக்க ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது இன்னும் பெட்டராக தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. போன வாரம் சொல்லியிருந்தேன் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன்னு. அதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஜாலியாக பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். மாஸ்டர் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்றதே அடங்கப்பா பக்குன்னு இருக்கு எங்களுக்கு. மாஸ்டர் டெரரா இருக்கு மாஸ்டர், கொஞ்சம் பாவம் சிரிச்ச முகமா சொல்லுங்க மாஸ்டர். பெஸ்ட் ஆஃப் லக். பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, எனிவேஸ் thank you so much. ஜட்ஜஸ் அப்படியே மயங்கி மிக்சிங்ல கீழே விழ போறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸோட ஃபர்ஸ்ட் ஆட போற ஜோடியை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜட்ஜஸ் thank you so much for joining us. மிக்சிங்ல கீழே விழ போறோமா? அப்படி மிக்ஸா கீழே விழுவீங்க, அந்த மாதிரி ஒரு கிக் ஏத்துற பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, சூப்பர். ஓகே தானே மேம்? ப்ளீஸ் டேக் இட். ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க சுனிதா அண்ட் லோகேஷ். ஹலோ சுனிதா, என்ன பாட்டு, என்ன மாதிரியான ரீமிக்ஸ் சொல்லுங்க? இன்னைக்கு ஹிந்தி பாட்டுல ஆடுறோம் நம்ம. ஹே, இஸ் யுவர் தாய்மொழி சாங் டுடே? வாவ், நம்ம மொழியிலேயே பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுக்கும் பொண்ணு. இட்ஸ் a தாய்மொழினா இன்னைக்கு ஃபுல் எக்ஸ்பிரஷன் தான். ஓகே ஓகே, அப்ப சூப்பரா ஆடிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். டு Thank you. Thank you. Johnny
ஸோ லொகேஷன் சுனிதா உங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட் எப்படி இருந்தது? ராதா மேம். லோகேஷ் சுனிதா ரீமிக்ஸிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்டில் வருது சாங்கு தான். இது வந்து டான்ஸ் ஷோவாக இருக்கலாம், பட் ஸ்டில் நான் வந்து பார்க்கும்போது ஸோ இந்த சாங்கை வந்து ஓவரால் அந்த சாங்கில் அந்த ஹீரோயின் வாய்ஸ் தான் டாமினேட் ஆகிட்டே வருது. அப்போ என்ன ஆச்சுன்னா கம்ப்ளீட் வந்து சுனிதாவோட ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸு எனர்ஜெட்டிக்காக தெரிஞ்ச தவிர நீங்கள் அங்கே ரொம்ப டல் ஆகிட்டீங்க. டல் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஈக்குவலாக ஆடி இருக்கலாம், பட் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட கொஞ்சம் மென் வாய்ஸ் மெயில் வாய்ஸும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஐ டோன்ட் நோ சம்திங் சேம் டியூன் வச்சு கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தால் உங்களோட ஈக்குவல் டான்ஸ் நான் அங்கே பார்த்துருப்பேன். இது வந்து ஒரு அந்த அந்த அவளோட பெர்ஃபார்மன்ஸில் சுனிதா அந்த ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸில் ஹீரோ அங்கே பக்கத்தில் வந்து ஈக்குவலாக ஓரளவுக்கு ஆடிட்டு இருந்து அந்த 2 பேர்கிட்டே அந்த ஒரு போட்டியான அந்த ஒரு அந்த பெப்பேத அந்த அந்த ஒரு கிறிஸ்பான ஒன்று நான் பார்க்கல. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் இருக்குங்க, ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்க, சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதனால் ஒரு ஈக்குவலைசேஷன் ரொம்ப கம்மியாக அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட ஸ்டைலு அவங்க அந்த சேஞ்சு கொடுத்தது எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் வந்து ஒரே மாதிரி மூவ்மெண்ட் பண்ணி ஜஸ்ட் ஈக்குவலாக ஒரு நல்ல டான்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. அந்த ரீமிக்ஸோட அந்த ரியல் ஜூஸ் எனக்கு கிடைக்கல. பட் இட்ஸ் ஓவரால் ரொம்ப ஜாலியாக இருந்தது, கேட்குறது நல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். மாஸ்டர். லொகேஷன் சுனிதா, it was a nice performance. நல்லா இருந்துச்சு. It's a very famous song as well. So everything was nice. And அதுதான் something extra, expectation. அது ஒன்று தான் இருந்துச்சு. And சுனிதா as usual you were like phenomenal. நல்லா பர்ஃபெக்டாக ஆடி இருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு. லோகேஷ், I think you missed certain parts and the coordination was missing a bit. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு. Just try to correct it. It was a nice performance. I won't say it's bad. It's a nice performance, but it was lacking. It's not going to the next level. இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணலாம் நீங்கள். ஓகே சார். யூ கேன் டெஃபினெட்லி டூ இட் பிகாஸ் யூ கைஸ் ஹேவ் த கெப்பாசிட்டி டு டூ இட். அண்ட் கண்டிப்பாக இன்னும் நெக்ஸ்ட் ஆனால் மிஸ்டேக்ஸ் மாத்திரம் கட் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் தேர் ஆர் லிட்டில் பிட் மிஸ்டேக்ஸ் ஹியர் அண்ட் தேர், அது மாத்திரம் கட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ஐ லைக் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் ரியலி நைஸ். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே லோகேஷன் சுனிதா, இப்போ உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களுடைய ஸ்கோர் ஃபார் லோகேஷன் சுனிதா. Thank you. 8 points. And master, your score, please. So thank you, master. 16 points வாங்கிருக்கீங்க லோகேஷன் சுனிதா உங்களுடைய இந்த ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்டுக்கு. ஸோ அடுத்ததா ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்டுக்கு யாரு என்ன பாட்டு ஆட போறாங்க, எப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கம் பேக் ஆஃப்டர் a short commercial break. இது our ice cream ஜோடி season 7 powered by Signora Wear. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Ice cream ஜோடி season 7 powered by Signora Wear. So இந்த ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட்ல அடுத்ததா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பார்த்தா வந்து பயங்கரமான ஃபோக் ரீமிக்ஸ் தான் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ஐ திங்க் கரெக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்க அவங்களே கூப்பிட்டு கேட்டுடலாம். லெட்ஸ் வெல்கம் ஆஷா and அமுதவாணன். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறம், வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறம். ஸோ உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பார்த்தா எனக்கு ஒரு ஃபோக் டான்ஸ் தான் நீங்கள் வந்து ரீமிக்ஸ் பண்ணி அப்படியே ஆடி கிழிக்க போறீங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. கரெக்டா? கரெக்ட். கரெக்ட். ராதா மேடம் சார். ராதா மேம். ராதா. அப்புறம் கல்யாண் சார். கல்யாண் சார். நீங்க? நானு. எல்லாரும் ஒரு மிக்ஸ் தான். ஓ, என்னதுல? அதான் நாங்க எல்லாம் சேர்ந்து அவரை குத்துன்னு குத்த போறோம். அது அந்த மிக்ஸா? கரெக்டா? தாங்க மாட்டோம் மேம். ஓகே, எனிவேஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்க, சூப்பரா ஆடுங்க. ஓகேவா? Thank you. ஆடி காத்துலயும் ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி அன்பே ஓ சேலே உன்னை நடக்கையிலே கையாட்டி அழகிதடி பின்னே வராளே முத்தே கிளிக்கிறியே
மூஞ்சிய பேத்துருவா. தள்ளு கூப்பிடுறா அவளை. அடி தூள். Super performance. சின்ன திரையில் ஒரு வெள்ளித்திரை. கடைசியா the great சாய் சக்தி கிட்ட கேட்கலாம் என்ன அட்வைஸ். முக்கியமான விஷயம் மூலிகை லேகியம் நிறைய சாப்பிடணும் காலையில. நீங்க ஏன் அந்த லேகியத்தை சேல்ஸ் பண்ண கூடாது எல்லாருக்கும்? ஆஷா and அமுதவாணன் உங்களுடைய இந்த ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட் அண்ட் பல குரல் மிக்ஸ் வேற இருந்தது அதுல. ஸோ எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இப்பதான் நீங்க சொன்ன அந்த ராதா மேம், கல்யாண் மாஸ்டர், நீங்க எல்லாரும் இருக்கோம் அந்த மிக்ஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தமா? ஓகே, இப்பதான் புரியுது. ஓகே மேம், சொல்லுங்க எப்படி இருந்தது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? கலக்கல். தேங்க்யூ மேம். டான்ஸுக்காக டான்ஸ் மூமெண்ட் வேணும்னு நினச்சி நீங்கள் நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து வேரியேஷன் ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கீங்க. பட் டான்ஸை விடாமல், எனர்ஜி விடாமல் அதை கண்டினியூவாக ஆடி ரியல் ரீமிக்ஸ் பிடிச்சது. எனக்கு நல்லாவே பிடிச்சது. ஓகே, அதில் இந்த ரவுண்டு இந்த ரீமிக்ஸில் இது வந்து ஆக்சுவலி அமுதவாணன் ஸ்டைலு, அமுதாவோட பக்கா ஸ்டைலு. அந்த உஷாரு, அந்த ஸ்மார்ட்னஸ் எல்லாமே இந்த அந்த மாதிரி உங்களோட ரவுண்டு வரும்போது, அதாவது உங்களுக்கு பிடிச்ச சிலது வரும்போது நீங்கள் அப்படியே அசத்திடுறீங்க. அப்புறம் ஆஷா, ஒரே ஒரு விஷயம், அதாவது டப்பாங்குத்து பண்ணுவேன்ல, அப்போ இல்லை உங்ககிட்ட அந்த ஒரு ஸ்டைல் இருக்குது. அதாவது பொதுவாகவே அது உங்களோட ஒரு பெர்மனன்ட் பாடி ஸ்டைல் அது. ஆனால் சில மூமெண்ட்ஸ் வரும்போது இல்லை கொஞ்சம் அதெல்லாம் அப்படி அந்த சொல்லுவில் அந்த ஓவர் அந்த கொஞ்சம் அந்த அப்படி பண்ணும்போது திருப்பி அதை உங்களோட அந்த ஸ்டைலுக்கு கொண்டு வரும்போது அந்த வேரியேஷன் கிடைக்கும். அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த ஃபுல் சாங்கில் உங்களோட ஸ்டைல் ஒரே மாதிரி இருந்தது. சாங்கில் ஒரே மாதிரி மியூசிக் டக்கு 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 டக்குன்னு போயிட்டு இருக்கிறதுனால அட்லீஸ்ட் அந்த 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 எக்ஸ்பிரஷனுக்கு தகுந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் கூட மாற்றிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாரும் சேர்ந்து நல்லா கலக்கிட்டீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது? அமுதவாணன் ஆஷா சரி பர்ற குத்து குத்தி
உங்கள் ஏரியாவில் என்ன பண்ண முடியுமோ அந்த கரெக்டாக பிடிச்சி என்ன அழகாக பண்ணிட்டீங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஆஷா அந்த ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட, அந்த ஸ்டைல் இறங்கி குத்து ஆடணுன்னா, ஃபோக் சாங் ஆடணுன்னா அப்படி இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வந்து யூ ஷுட் அந்த வேரியேஷன் இருக்கணும் உங்ககிட்ட. யூ ஹேவ் அ வெரி குட் ஸ்டைல். நீங்கள் வெஸ்டர்ன் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, கண்டெம்பரரியோ ஹிப்ஹாப்போ ஜாஸோ எது பண்ணாலும் ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. அதே மாதிரி நீங்கள் ஃபோக் சாங் பண்ணும்போது அடாப்ட் அ லிட்டில் பிட், கொஞ்சம் ஹாஃப் சிட்டிங்கில் உட்காந்து நல்லா ஹிப் த்ரஸ்ட் நல்லா பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹெவி ஆடணும்னா யூல் ஆட்டோமேட்டிக்லி கெட் இட். ஸோ அதை மாத்திரம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபோக் சாங் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது மாத்திரம் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி ஐ லைக் த பெர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் நைஸ், வெரி என்டர்டெய்னிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, ஸோ ஆஷா and அமுதவாணன் உங்களுடைய ஸ்கோர் என்னன்னு இப்போ மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களுடைய ஸ்கோர் ஃபார் திஸ் ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ். ஆஷா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபிள் ட்ரெஸ் போட்டுக்கணும் என்ன, அந்த மாதிரி டான்ஸ் வரும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுது உங்கள் ட்ரெஸ். தேங்க்யூ. 9 points. மாஸ்டர், உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஸோ மொத்தமாக 17 points எடுத்திருக்கீங்க. ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் சூப்பராக ஆடி இருக்கீங்க. திரும்ப பேக் டு ஃபார்ம் வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அவங்களுடைய ஒரு பயங்கரமான ஆல் இன் ஆல் அழகுராஜா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஆக்சுவலி அமுதவாணன் மிக்ஸ், ஆல் இன் ஆல் அமுதவாணன் மிக்ஸ். இது ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட் கிடையாது. இது இவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்து ரசிச்சிட்டோம். அடுத்தாதான் வர போறவங்க என்னெல்லாம் மிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோராவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோராவேர். ஒரிஜினல் ரீமிக்ஸ் ரவுண்ட்ல அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க விஜய் and ஆனந்தி. என்ன ரீமிக்ஸ் ஆட போறீங்க? ஒயிட்லாம் போட்டு வந்து பயங்கர ஜிக் ஜிக்னு இருக்கீங்க. வச்சுக்குவா. சூப்பரா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சொக்க தங்க தட்ட போல செவ்வரளி மொட்டை போல வந்த புள்ள சின்ன புள்ள வாலிபத்து கன்னி புள்ள. வச்சுக்கவா 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 ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சொக்க தங்க தட்ட போல சிவரலி மொட்டை போல வந்த புள்ள சின்ன புள்ள வாலிபத்து கன்னி புள்ள. வச்சுக்கவா 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 வச்சுக்கவா.
வெச்சிக்கவா 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 வெச்சிக்கவா. ஸோ விஜயன் ஆனந்தி, உங்களுடைய இந்த ரீமேக்ஸ், ஒரிஜினல் அண்ட் ரீமேக்ஸ், அதுவும் வெச்சிக்கவா பாடல் எப்படி இருக்கு அப்படின்னு கல்யாண் மாஸ்டர் கிட்ட கேட்டுக்கலாம். விஜயன் ஆனந்தி, நைஸ் சாங். அந்த பழைய காலத்தில் எப்படி ஆடுவாங்களோ அந்த ஒரு ஓல்ட் ஸ்டைல், இட் வாஸ் ரியலி நைஸ். அதே மாதிரி இப்போ புதுசாக இப்போ ரீமிக்ஸ் பண்ணப்போ எப்படி ஆடுவாங்களோ அது அந்த சேஞ்ச் ஓவர் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. பாதி வழியில் மாத்திரம் சந்திரமுகி வந்து ஆடின மாதிரி இருந்துச்சு. முடியல முன்னாடி வந்து என்னடா அந்த கேரக்டர் வந்துருச்சேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்து கொஞ்சம் உத்து பார்த்தப்பறம் ஆனந்தி தெரிஞ்சாங்க. சரி ஓகே இது ஆனந்தி தான் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் மனசை ஆறுதல் பண்ணிக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு ரெண்டு பேர் பெர்ஃபார்மன்ஸ். ஆனந்தி, யூஆர் கெட்டிங் பேக் டு தட் ஓவர் எக்ஸ்பிரஷன். I'll try. It is coming automatically. I don't know. அது வந்து நீங்கள் அந்த ஒரிஜினல் பண்ணும்போது இருந்திருந்தா ஓகே, ஓகேயா, அந்த இடத்துல இருந்தால் ஓகே. பட் யூ ஸ்லோலி கெட்டிங் இன்டு இட். அதை கொஞ்சம் கட் பண்ணுங்கள். அது மாத்திரம் கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா இட் வில் பி நைஸ். ஓகேயா? Sure, sure. விஜய் நைஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்லா நீட்டாக இருந்துச்சு. சின்ன அங்கங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான் பார்த்தேனே தவிர மற்றபடி இட் வாஸ் அ வெரி நீட் பெர்ஃபார்மன்ஸ். ஐ என்ஜாய் த பெர்ஃபார்மன்ஸ். Thank you, master. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மேம் நீங்கள் சொல்லுங்கள். விஜய் ஆனந்தி, ரீமிக்ஸ்ன்னு வரும்போது கொஞ்சம் டான்ஸ் காம்படிஷன் வரும்போது கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக, அது என்னோட எக்ஸ்பெக்டேஷன், அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாலியாக அப்படியே எனர்ஜெட்டிக்காக அப்படி இருக்கணும் அப்படின்னு. பட் உங்கள் சாங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் 80s அந்த ஃபேமஸான சாங் ஸ்டார்ட் பண்ணிங்க. அதிலிருந்து நீங்கள் அந்த ஸ்டைலை பக்காவாக ரெண்டு பேர் ரொம்ப பிடிச்சது, அந்த ஸ்டைலை பக்காவாக பண்ணிங்க. அதிலிருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அதில் பெரிய சேஞ்ச் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அப்புறம் வந்து ஒவ்வொரு மியூசிக்கோடையும் அந்த சேஞ்ச் ஓவரில் ஒரு கேப் எடுத்துக்கிறீங்கல்ல, அதாவது இது முடிச்சு இன்னொரு சேஞ்ச் வரும்போது அந்த பசங்க வருவாங்க நிற்பாங்க, இல்லை நீங்கள் அது கூட தெரியாமல் அங்கே இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் போட்டு நல்லா பியூட்டிஃபுல்லாக பிளண்ட் ஆகிடுச்சுன்னா, மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டினியூஸ் ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த ஹேர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்தது. பட் ஆனால் நல்லது பண்ணீங்க. நீங்கள் அந்த ஹேருக்காக கை ஏதாவது போயிருந்தால் நீங்கள் மூமெண்ட் விட்டுருக்கும். அதனால தான் அந்த கண்டினியூஸ் மூமெண்ட் இருந்ததுனால தான் அந்த ஹேரை அப்படியே விட்டீங்க. அப்புறம் வந்து நம்ம டான்ஸர் அந்த பின்னாடி லெஃப்டில் இருந்த பையன் ரொம்ப சொதப்பினார். எப்போவுமே நான் சென்டர் அட்ராக்ஷனை மட்டும்தான் பார்ப்பேன். பட் இந்த வாட்டி என்னாச்சுன்னா கொஞ்சம் அப்படி பார்த்தது சின்ன கிளம்ஸ்னஸ் இருந்தது. அப்புறம் வந்து விஜய் வந்து சில மூமெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி சில மூமெண்ட்ஸ் டல் ஆகும்போது தான் நானும் அப்படி இறங்கிடுவேன். நீங்கள் டான்ஸ் ஆடும்போது நானும் டான்ஸ் ஆடின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, இட்ஸ் அ குட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ விஜயன் ஆனந்தி மேம் உங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கோர் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல மேம் கிட்ட கேட்கலாமா சார் கிட்ட கேட்கலாமா? மேம் கிட்ட கேட்கலாம். ஓகே மேம், நீங்கள் கொடுங்க மேம் உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். மாஸ்டர் உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. 7 + 7 14 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க விஜயன் ஆனந்தி. So once again thank you so much and please take this. விஜயன் ஆனந்தி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்ல கமெண்ட்ஸ் வாங்கினாங்க. 14 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா யார் ஆட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது ஆர்னா ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோராவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arna Ice Cream Jodi Season 7 powered by Signora. Original and remix roundல அடுத்ததா ஒரு golden shimmery performance கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பாட்டு என்னன்னு அவங்க Dress பார்த்தோனே நான் லைட்டா வந்து யூகிச்சு வச்சிருக்கேன். யார் இந்த வார்த்தைக்கு தகுதியானவங்களா அங்க இருக்காங்க சொல்லுங்க. சொல்லுங்க. தானே தளபதி சாய். and அஞ்சலி. Welcome சாய் and Julie. என்ன உங்களோட இன்ட்ரோடக்ஷன் சாங்லயே கதறாங்க.
அப்படின்ட்டு. ஓகே, ஸோ என்ன இன்னைக்கு 10 வாங்கிடுவீங்களா? ஏன்னா உங்க ட்ரெஸ்ஸிங் பார்த்தா அப்படி இருக்கு. கண்டிப்பா வாங்குவேன். கண்டிப்பா வாங்குவீங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஐயோ, பிரபு சார் ஃபேன் போல இருக்கு. ஆல் தி பெஸ்ட். Thank you. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. You're my diamond girl, my diamond, diamond, diamond girl. I love to see you smiling, girl. You're smiling, 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 girl. You're my honey girl, my honey, honey, honey girl, my diamond, diamond, diamond girl. You're smiling, 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 girl. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும். சொர்க்கத்தின் மனப்பை ரசிக்கும், பின்னத்தில் மயக்கம் வளர்க்கும். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. Let me break it down. I'm taking the top spot. She doesn't know it, but I've got a soft spot. I got love for the money, and of course, well, I've got love for my honey. She's so cute, I can't wait to hit town. I'm gonna throw a party, invite everyone round to see my wife, to see the life that I'm gonna live. Think of the beautiful kids that she's gonna give. She's so fine in diamonds, can't wait to hit the club and she's whining. She's all mine, fine in diamonds, can't wait to hit the club and she's whining. She's my wife, gonna get the money, 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 rich girl, honey, 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 gonna get the money, 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 rich girl, honey, 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 she's my wife. ஜூலி அண்ட் சாய் மாஸ்டர், நீங்க ஏன் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படி சிரிச்சு பார்த்துட்டே இருந்தீங்க? வீல் ஸ்டார்ட் வித் மாஸ்டர். சாய், போன வாரம் நிறைய லேகியை சாப்பிட்ருக்கீங்க, இந்த வாரம் லேகியமே சாப்பிடலன்னு நினைக்கிறேன். பயங்கர எனர்ஜி உங்களுக்கு, உங்கள் கான்ஃபிடன்ஸ் வந்து இஸ் அன்மேட்சபிள். அது வந்து யாருக்குமே கிடைக்காது. டோன்ட் லீவ் இட் பிகாஸ் ஐ எம் கமெண்டிங் ரைட் நவ். திஸ் இஸ் அ டான்ஸ் திங், ஸோ ஐ எம் ஜஸ்ட் கமெண்டிங். அவ்வளோதான் தவிர இது வந்து பர்சனலாக எடுத்துக்காதீங்க. யுவர் எனர்ஜி இஸ் இம்மென்ஸ். அது கரெக்டாக சேனலைஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், யூ வில் கோ வேஸ். எஸ் மாஸ்டர். தி ஒன்லி திங் யூ ஆர் மிஸ்ஸிங் இஸ் சேனலைஸ் பண்ண மாட்டேங்க. நீங்கள் ஒரு 4-5 விதம் வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களா எனக்கு புரியல. நீங்கள் ஓல்ட் பண்ணுறீங்களா, புதுசு பண்ணுறீங்களா, சிவாஜி பண்ணுறீங்களா, என்டிஆர் பண்ணுறீங்களா? திடீர்னு என்டிஆர் மாதிரி இருந்துச்சு நீங்கள் பண்ணது. சீரியஸாக சொல்கிறேன். when you concentrate on one thing, like concentrate on one thing and just go with it. Okay, master. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ கெட் வெரி என்தூசியாஸ்டிக், நல்ல எனர்ஜி இருக்குது உங்களுக்கு. அது கொஞ்சம் என்ன ஆகிடுதுன்னா, இங்கே வரும்போது அது எக்ஸல் ஆகும்போது டப்புன்னு உங்களை மீறி போயிடுது, உங்கள் கண்ட்ரோல் போயிடுது உங்களுக்கு. ஸோ கண்ட்ரோல் போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, யூர் ஆக்சுவலி என்ஜாயிங், பட் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது when I see from hereல it is going beyond a level. ஒரு லெவல் தாண்டி போகும்போது it will become too comical. நீங்கள் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் மறந்துட்டீங்க, பட் யூ didn't want to leave it. I like that energy. அதான் சொன்னேன், அந்த கான்ஃபிடன்ஸ். யூ didn't want to leave it. நீங்கள் விடவே இல்லை, நீங்கள் மூமெண்ட்டாக நானாக பார்த்துட்டு தான் ஆடினீங்க. என்ன அவங்க சிரிக்கிறது சிரிக்கட்டும். ஐ ஆல்சோ லாஃப்ட். ஐம் சீரியஸ்லி டெல்லிங், ஐம் ரியலி சாரி ஃபார் தட். இல்லை மாஸ்டர், நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பேசிக்லி டான்ஸர் வந்து ஒரு 2-3 days 4 days வந்து எடுத்துகிட்டு ஆடலாம்.
இந்த ஷெடியூலில் சுத்தமாக டைமே கிடைக்கல. ஸோ ரொம்ப கம்மியாக தான் ரிகர்சலுக்கு எடுத்துட்டேன் நான். பட் இவ்வளோ தூரம் ஆடினது எனக்கே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது சீரியஸாக மாஸ்டர். ஏன்னா டைமிங் நமக்கு பத்தலை. பட் இவ்வளோ தூரம் பெரிய ஆர்டர்னா எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தோணுது மாஸ்டர். பட் ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹானஸ்டி. ஏன்னா ஒரு நாள்லேயே நான் இவ்வளோ தூரம் பண்ணுறது என்னாலே நம்ப முடியல மாஸ்டர். இவ்வளோ தூரம் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் இருக்குது. இவ்வளோ தூரம் நான் ஆடுறேன் அப்படின்னும் போது ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது மாஸ்டர். இட்ஸ் a good thing. பட் ஒரு விஷயம் மாஸ்டர் சொன்னாங்க உங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்கு, நீங்க அதை சேனலைஸ் பண்ணணும். நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, தெரிஞ்சுக்கிறத கேட்குறேன். எப்படி உங்க மாஸ்டர் சொல்றதை நீங்க கேட்பீங்களா இல்ல நீங்க பண்றது தான் பண்ணுவீங்களா? நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் கேட்குறேன். இல்ல அப்படி இல்ல டிடி. இதுக்கு பதில் நான் சொல்லலாமா? சொல்லுங்க. எப்பவுமே நீங்க தான் சொல்வீங்க, தாராளமா சொல்லலாம். இதுல இருக்கு. ஓகே சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க ஜூலி. ரியலி ஏன்னா இதுக்கு தெரிஞ்சுக்க நாங்க விருப்பப்படுறோம். ஆக்சுவலா நான் இவரை தப்பா எதுவும் சொல்லல. ஒவ்வொரு தடவையும் சாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். ரொம்ப அசால்ட்டா இருப்பாரு. ஓகே சோ நீங்க ஒவ்வொரு தடவையும் மாஸ்டர் வந்து சாய் பண்ணுங்க. உண்மையிலேயே ஹரிக்கும் எழிலுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்களோட எனர்ஜி தான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா இல்ல இது நான் சொல்லணும். ஓகே ஷூர். கண்டிப்பா நான் இன்னைக்கு பேசுவேன் நான். ஓகே 100% சொல்லுங்க. கண்டிப்பா வந்து டைம் இருந்தது. ஒரு 3 days இருந்தது. மாஸ்டர் சொன்ன மாதிரி இவருக்கு எனர்ஜி நிறையா இருக்கு. ஆனால் கற்றுக்கிற ஆசை கொஞ்சம் கூட இல்லை சாய் இப்படி தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறார். சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும். நான் இவருக்காக வந்து நான் நிறைய விஷயம் சொல்லி இவ்வளோ தூரம் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது சாய்க்கே நல்லா தெரியும், மற்றவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆக்சுவலாக நான் கிளாஸில் சொல்லுங்க ரெடி. நான் பேசுகிறேன். நான் இப்போ என்ன கேட்குறேன்னா மாஸ்டர் சொன்னார் பாத்தீங்களா கோரியோகிராஃப் பண்ண மூமெண்ட் அது நீங்களா இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சேன். சம்டைம்ஸ் மாஸ்டர் கேக்குறாருல டவுட். ஏன்னா மாஸ்டருக்கு தெரியும் ஒரு மாஸ்டர் இருக்காங்களா உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே அதுக்காக நான் சொல்றேன். கேப்பீங்களா கேட்க மாட்டீங்க? ஒரு நிமிஷம் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றேன். சொல்லுங்க. பேசிக்கலி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டிஸ் தான். நம்ம பேசிக்கலி ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் கிடையாது. 2 daysல வந்து 2 episode நான் ஆடுறது வந்து எனக்கு தப்பா நினைச்சீங்க. நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசல, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே உங்களுக்கு டைமிங் பண்ணா அதுல கொஞ்சம் இப்போ 2 daysல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம்பிளா பண்ணா மிஸ்டேக் இல்லாம நம்ம ஓரளவுக்கு நல்லா பண்ணோம்ன்ற ஒரு பேர் எடுக்கலாம். சோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு நம்ம இருக்கிற டைமுக்கு பண்ண முடியாது ஆயிடுச்சுன்னா இன்னும் மிஸ்டேக்ஸ் ஆகும். அப்ப நீங்க உங்க மாஸ்டர் கிட்ட சொல்வீங்களா சிம்பிளிஃபை பண்ணுங்க மூமெண்ட்ஸ்? சம் டைம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ் மாத்தலாம் மாஸ்டர். நான் ஒண்ணே சொல்றேன், ஆரம்பத்துல சொல்றேன், இப்பயே சொல்றேன், இவருக்கு ஃபோக் தவிர வேற எந்த ஸ்டைலும் வராது. ஓகேவா? இல்ல வராதுன்றது கிடையாதுங்க. சாரி ஜூலி, நான் இது ஒத்துக்க மாட்டேன். வராதுன்னு கிடையாது, எல்லாமே வரும். ஸ்டார்டிங்ல இருந்து வந்து எதுக்கு என்ன क्वेश्चंस கேட்டாலும் நீங்க தான் ஆன்சர் பண்ணுவீங்க. இது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா என்ன கேட்கும்போது வந்து என்ன பேச விடுங்க, நீங்களே தான் எப்பவும் பேசுவீங்க நீங்க. பட் அது என்னால இது வரைக்கும் நான் பேசல, நான் ரொம்ப சைலண்டா இருக்கேன். இது வரைக்கும் நான் பேசல. பட் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி ஃபீல் பண்ணி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்ப கேக்குறது ஒரு இந்த சேனலைஸ் பண்றதுங்கிறது அடுத்தவங்க சொல்றத விஷயத்தை நம்ம ஓபனா வச்சுக்கிட்டா தான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும் சில நல்ல விஷயத்தை. அது நீங்க ரிசீவ் பண்றீங்களா அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. நான் பண்றேன் ரெடி. பட் ஜூலியா மிஸ்டேக் பண்றாங்க, நானும் மிஸ்டேக் பண்றேன். ரெண்டு பேரும் மிஸ்டேக் பண்றேன்னு ஒத்துக்கணும். ஜூலி மிஸ்டேக் பண்ணா she will take it home. இல்ல சாய் தான் தப்பு பண்றான்றது வந்து அப்ப எப்பவுமே வந்து அவங்க என்ன நல்லது சொல்றாங்கன்னு கிடையாது. நான் அப்படி சொல்லல. இல்ல ரெண்டு பேரும் வந்து மிஸ்டேக் பண்றேன்னு சொல்லணும். நான் தான் பண்றேன்னா அப்ப நான் மட்டும் எல்லாம் பண்ற தப்பு தெரியும். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சாரி டிடி. நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசணும்னே இல்ல. We are just trying to help you. 21 வயசு பையன் தான் நீங்க. So you have a long way to go. I'm sure ஜட்ஜஸும் அதை தான் ஃபீல் பண்றாங்க. நீங்க வந்து சேனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபீலிங். You have so much in your life to see. And உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. இவ்வளோ பேர் நின்று பார்க்கும்போது சிரிக்கும்போது என்ன பண்ணாலும் இதுக்கு முன்னாடி பெரிய டான்சர்ஸ் இந்த ஸ்டேஜில் நின்று இருக்காங்க. ஆனால் நீங்கள் நிற்காம ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஆடி முடிச்சிருக்கீங்க. தப்பாக ஆடினீங்களோ என்னமோ அது எனக்கு தெரியாது, அது ஜட்ஜஸ்க்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆடி இருக்கீங்க. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். அதை இன்னும் சேனலைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பெரிய லெவல் நீங்கள் போவீங்க. மாஸ்டர் சொன்ன அதே வார்த்தையை உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேவா? இதுல நீங்க தான் பெஸ்ட், இவங்க வர்ஸ்ட், இவங்க தான் பெஸ்ட், நீங்க வர்ஸ்ட்ங்கிறதே கிடையாது. இங்க பாயிண்ட் அது ஒரு விஷயமே கிடையாது. சாய், உங்களை வருத்தப்பட வைக்கணுன்றதுக்காக நான் சொல்லல. உங்ககிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோன்றதுக்காக தான் சொல்கிறேன் நான். உங்களுக்கு புரியுதா? ஓகே மாஸ்டர். இட் வில் யூ மைட் ஃபீல் பேட் சம்டைம்ஸ். நான் சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து இது வந்து மறுக்க விரும்பலை. எனக்கு சிரிப்பு வந்துச்சு கண்டிப்பாக. பட் ஐ நோ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிரிப்பு வந்து நான் வந்து மறைச்சிட்டு அப்படியே சாய் சூப்பர் சாய் நல்லா பண்ணீங்க சாய் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்களும் கற்றுக்க போகிறதில்ல,
எனக்கும் மனசில் குத்திட்டு தான் இருக்க போகுது. யூ ஹேவ் இமென்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் யோர் செல்ஃப். நீங்கள் சில பேர் சொன்னால் தான் கேட்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் சொன்னால் கேட்க மாட்டீங்க. நான் சொன்னால் கூட கேட்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இல்லை கண்டிப்பாக கேட்போம். பட் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதனால நான் சொல்கிறேன். நல்ல எனர்ஜி இருக்குது, கொஞ்சோண்டு கான்சன்ட்ரேட் பண்ணி இதுதான் நம்மளுக்கு தெரியும், 4-5 வாட்டி வீட்டுக்கு போனால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வரலையா, இன்னும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க, டிவியில் போட்டு யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ். ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த ஸ்டைல். புரியுதுங்களா? திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணணும், மேட்ச் பண்ணணுன்னா கூட அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். மேட்ச் பண்ணும்போது சும்மா கையை காலை ஆட்டணும்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச சில டான்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் இட் வில் பிகம் a little bit comical. அதுதான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. பட் யூ ஹேவ் எனர்ஜி, அதை கண்ட்ரோல் பண்ணாதான். பாடி பில்டிங் பண்ணுறவன் இருக்கிறான்ல, இஷ்டத்துக்கு போட்டு வெயிட் அடிச்சோன்னா அங்கங்கே வீங்கி தான் இருக்கும், டெஃபினிஷன் இருக்காது அதில். ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஒன் திங். இந்த மூமெண்ட்டாக உங்களுக்கு ஒரு 8 மூமெண்ட் வரும், இல்லை 10 மூமெண்ட் வரும்னா அதில் இன்னும் ஒரு 2 மூமெண்ட் கற்றுக்குங்க, எக்ஸ்ட்ராவாக 2 மூமெண்ட் கற்றுக்குங்க, அந்த ஸ்டைல் மாத்திரம் கற்றுக்குங்க. அது நீங்கள் கரெக்டாக பண்ணி நல்லா சிரிச்சு ஜாலியாக. எத்தனை வாட்டி நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? யார் சும்மாவை கொடுத்தாங்க? சூப்பராக பண்ணீங்கன்னு சொல்லி தானே கொடுத்தாங்க. தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். யூ ஹேவ் இட். இட்ஸ் நாட் தட் யூ டோன்ட் ஹேவ் இட். யூ ஸ்டார்டட் திஸ் சாங், சூப்பராக ஆரம்பிச்சிங்க, நல்லா ஆரம்பிச்சிங்க. யூ சடன்லி கெட் அந்த எனர்ஜி, எல்லாரும் பார்த்து கிளாப் பண்ணும்போது யூ கெட் ஸோ மச் எனர்ஜி, சடன்லி யூ கோ ஆஃப். கண்ட்ரோல் தட், கொஞ்சோண்டு கண்ட்ரோல் பண்ணி கான்சன்ட்ரேட். ஓகேங்களா? திஸ் இஸ் நாட் அபவுட் கிரிட்டிசைசிங் சம்படி. ஜூலி நல்லா பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா பண்ணல, அவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்க நல்லா பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு I personally want to give you this advice because I see you having so much energy. அதுக்காக தான் சொன்னேன். வேறு I didn't want to create any kind of என்ன இது மாதிரி பிரச்சனையாவது சரியில்லைங்க அப்படி நான் சொல்லலை. You have it, you can do it. ஓகேங்களா? ஓகே. மேம் நீ எதை சொல்ல? எப்பவும் தட்டி கொடுத்து பேசுறது, நல்ல ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறது, அப்புறமா வந்து கேர்லெஸ்ஸாக போகிறது, அதெல்லாம் இனிமேல் நடக்காது, தெரியும்ல சாய். இந்த வாட்டி நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன குழந்தை திடீர்னு அந்த ஸ்டேஜில் போய் நல்ல ஒரு டான்ஸரோட ஆட விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது உங்கள் 2 பேருக்கும். ஏன்னா நீ உன்னால் முடிகிற ஒரு டான்ஸர் அங்கே உட்காந்துக்கிட்டு பஃபூன் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஏன் என்னால் சிரிக்க முடியல? பிகாஸ் உனக்கு அந்த பொட்டன்ஷியல் இருந்து கூட ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு டான்ஸிங் காம்படிஷனில் வந்திருக்கே சாய், அவங்க ஒருவேளை ஒரு நாளில் கூட உங்களை 3 எபிசோடு பண்ண சொல்லுவாங்க, புரியுதா? அது வந்து அவங்க அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்படி இருந்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் பண்ணித்தான் ஆகணும், அது ஒரு குறையாக உங்களால் சொல்லவே முடியாது. இவர் வந்து இவ்வளோ தூரம் உங்களை அட்வைஸ் பண்ணி தட்டி கொடுத்து பேசினாங்க. நான் 2 வார்த்தையில் முடிச்சிருப்பேன். உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னா உங்களை கோவப்படுறதுல, உங்களை இரிட்டேட் பண்ணுறதுலும் கிண்டல் பண்ணுறதுலும் எனக்கு உரிமை இருக்குது, புரியுதா? இனிமேல் இதை ரிப்பீட் பண்ணவே கூடாது. அப்புறம் சிவாஜி சார்னா இப்படி பண்ணலாம், அது முடிச்சதுன்னா இப்படி பண்ணலாம், அது கிடையாது ரீமிக்ஸ். இட் இஸ் மோர் தேன் தட். நீங்கள் அங்கே போயிருந்து நீங்கள் அப்படியே மனசை திறந்து அப்படி ரொம்ப ஜாலியாக அப்படி ஆடணும் ரீமிக்ஸ்ன்னா. ஓகே ஜூலி, ரொம்ப அழகாக ஆடினீங்க. அந்த மூட் ஆஃப் எதுவுமே நீங்கள் டான்ஸ் முடிகிற வரைக்கும் விட்டு கொடுக்காம நீங்கள் உங்கள் ஸ்டைலில் ரொம்ப அழகாக ஆடிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், இனிமே உங்கள் கூட யார் ஆடினாலும் அவங்கள பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் இனிமேல் இந்த ஸ்டேஜில் பேசக்கூடாது. யூனோ வாய்? நீங்கள் நல்ல டான்ஸர், நீங்கள் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம என்ன வருதோ, ஜூலியோட வேலை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு அவங்கள பார்க்கணும்? பிகாஸ் எலிமினேஷன் வரும்போது உங்களோட சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்குறாங்க. ஆனால் ஜோடிக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம், அது வேறு விஷயம், அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ ஓரளவுக்கு சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு கேட்கலன்னா விட்டுடுங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், கான்ஃபிடெண்ட்டாக வாங்க, அழகாக ஆடுங்க. ஓரளவுக்கு நீங்கள் முன்னாடி ஆடிட்டு இருப்பீங்க, அவர் பின்னாடி ஆடிட்டு இருந்தால் கூட அப்படியே மூவ்மெண்ட் பண்ணி பின்னாடி போங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுதானே பேலன்ஸிங். எப்போ உங்கள் கையில் அந்த பார்ட்னரை எவ்வளோ நல்லா ஆடினாலும் இது பண்ணாலும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியுமோ அப்போ தான் நீங்கள் ஜோடி ஆவீங்க. ஸோ யூ ஆர் மிஸ்ஸிங் த ஜோடி குவாலிட்டி. அதை வந்து இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஐ ஹாவ் டு சி எகெயின் அந்த பெஸ்ட் ஜோடின்னு சொல்லி வாங்கியிருக்கேன், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கேன் சாய், திருப்பி அப்படி பார்க்கணும். ஓகே, forget everything. இது ஒரு பெர்ஃபார்மன்ஸாக எடுக்கல. பட் ஜூலி, யூ ஆர் ஃபென்டாஸ்டிக், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ மேம். ஐ திங்க் ஜூலிக்கும் சரி சாய்க்கும் சரி நம்மளுடைய மேமோ ஆகட்டும் மாஸ்டர் ஆகட்டும் ரொம்ப தெளிவாக பிரித்து உங்களுக்கான கமெண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. இதை விட தெளிவாக எந்த ஜட்ஜும் எங்கேயுமே சொல்லவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்கள் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றா எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஜட்ஜஸ்ன்னு பார்க்கலாம். ராதா மேம்.
பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் 5 points. Master, please. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பினாள். 6 points. So 11 points எடுத்திருக்கீங்க ரெண்டு பேரும். இது உங்களோட ஜோடிக்கான ஸ்கோர். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கோரிங் ஜட்ஜஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ ஒரு சின்ன ஒரு சலசலப்புக்கு அப்புறம் ஐ திங்க் வி ஹேவ் டு கோ இன் ஃபார் அ பிரேக். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறோம். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னரவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னரவேர். போன வாரம் தான் இவங்க ஜோடி சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேடையில் ஆடினாங்க. அண்ட் போன வார பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த வாரமும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்களா இந்த ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் யுவராஜ் அண்ட் ஜெனி. யுவி, என்ன ஆச்சு யுவி? யா டிடி, என்ன ஆச்சு? ரீமிக்ஸ் ரவுண்ட்ல ஏன் நீங்களே ஒரு மிக்ஸா இருக்கீங்க? ரீமிக்ஸ் ரவுண்ட் யா அப்படியே ரிகர்சல் பண்றான். இல்ல அதெல்லாம் இல்ல. அந்த காஸ்டியூம் வந்து ஒரு ராப்பர் மாதிரி கேட்டிருந்தோம். ஓகே. சோ இப்படி வந்துருச்சு. சோ அப்படியே அந்த ஃபீல் அட்லீஸ்ட் இப்படியே கிரியேட் பண்றோம். இப்படியே கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்களா? சரி, நீங்க கிரியேட் பண்ணிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. யாலந்த பயா யாலந்த பயா யாலந்த பயா கேட்க வந்த பயா இது தேனாட்டம் இனிக்கும் பயா எல்லோரும் வாங்கும் பயா இது ஏயக்கின பிறந்த பயா யாலந்த பயா யாலந்த பயா யாலந்த பயா கேட்க வந்த பயா இது தேனாட்டம் இனிக்கும் பயா எல்லோரும் வாங்கும் பயா இது ஏயக்கின பிறந்த பயா நான் தொட்டு தந்தா 8 பைசா இப்போ தொடட்டுமா உன்னை தொட்டுக்க சொல்லி விடட்டுமா? Remix. நீதானே பட்டு எனது பல்ல வச்சிருக்கேன் தூக்கிக்கிட்டு ஓடு. எனது பழம்
ஜெனி அண்ட் யுவி உங்களுடைய இந்த ஒரிஜினல் அண்ட் ரீமேக்ஸ் எப்படி கலக்கலா இருந்ததா? இழந்த பழம் அப்படின்னு கேட்கலாம். யார்கிட்ட கேட்கலாம்? ராதா மேம். கலக்கல். இந்த ரவுண்டுக்கு பக்காவாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. அழகாக பெப்பே ரவுண்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒன்னே ஒன்று எனக்கு மிஸ் ஆனது, பிகினிங் அவங்க வந்து இளந்தப்பழம் டான்ஸ் ஆடும்போது அப்போவும் நீங்கள் அந்த ஸ்டைல் ஏதாவது கொஞ்சம் பண்ணிட்டு திருப்பி இந்த ஸ்டைல் வந்திருந்தா நீங்கள் த்ரூ அவுட் இருந்திருப்பீங்க. அது யோசிச்சோம் மாஸ்டர், இது மேம் ஏதாச்சும் பண்ணணும்னு. பட் அது என்னன்னா அது வி வாண்டட் அவங்க ஜஸ்டிஃபை ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னப்போ சரி ஒரு ரேப்பர் வந்து ஒரு இழந்த பழம் விற்கிற பொண்ணு வந்து ஆமாம் பட் இருக்கலாம். அந்த எப்போவுமே நம்ம வந்து சிலது வந்து கான்செப்ட்னு நினச்சி பண்ணும்போது பட் நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதம் டிஃப்ரெண்ட். அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் பிகினிங்கிலிருந்தே ஜாயின் ஆகணும். ரொம்ப நேரம் அங்கே இருக்க வேண்டாம். இட் இஸ் நியூ, இட் இஸ் கூல், ஐ லவ் இட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். யுவராஜ் அண்ட் ஜெனி, இட்ஸ் நைஸ் பர்ஃபார்மன்ஸ். நல்ல சாங் செலெக்ஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஹோல் ஸ்டைல் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. அண்ட் இப்போது ரீமிக்ஸ் பண்ண அந்த பிட்டும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூவி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். வாஸ் தட் பிட் ஆஃப் டவுட் இன் யுவர் மைண்ட்? கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நார்மலாக நல்லாயிருக்கும், பட் யூ திங்கிங் டூ மச், ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ ஐ மிஸ் தட். அந்த எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் போயிடுச்சு. தட் இஸ் த ஒன்லி ஸ்மால் திங். ஒன் திங் ஐ ஹேவ் டு டெல் யூ இஸ் யூ கைஸ் ஹேவ் டு இம்ப்ரூவ். நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் இட்ஸ் கெட்டிங் ஸ்டைல். கண்டிப்பாக உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் லிட்டில் பிட் மோர். அதனால எனக்கு என்ன தெரியுதுன்னா ஓகே நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? பட் அஸ் லாங் அஸ் வாட் எவர் யூ டிட், இட் வாஸ் அ நீட் பர்ஃபார்மன்ஸ், இட் வாஸ் நைஸ். ஓகே, ஸோ சூப்பரான கமெண்ட்ஸ் வாங்கியாச்சு. இப்போ ஸ்கோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேம் உங்களுடைய ஸ்கோர் ஃபார் ஜெனி அண்ட் யுவி. ஜெனி கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு ஒரே மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். இழந்த பழம், இழந்த பழம். Thank you, ma'am. 8 points, master. So 8 plus 8, 16 points வாங்கிருக்கீங்க. Once again, congratulations. Thank you so much and please take a seat. Well, இந்த ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட் பார்க்கும்போது அப்படியே வெட்டியா இருக்கிற எனக்கே டான்ஸ் ஆடணும் போல தோணுது. அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன சாங் அப்படியே ஆர்வமா நான் வந்து காத்துட்டு இருக்கேன். யார் ஆட போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு பிரேக்குள்ள நான் அதை கண்டுபிடிச்சு வைக்கிறேன். டேக் a short commercial break. இது அருணா ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 powered by Signoraware. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது அருணா ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 powered by Signoraware. ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ்ல அடுத்தது ஐ திங்க் ஒரு பாலிவுட் நம்பர் ஆட வராங்க. அதுவும் ஒரு பயங்கரமான ட்ரெஸ்ஸிங்ல. லெட்ஸ் வெல்கம் சித்து அண்ட் பிரியா. ஹாய் சித்து, ஹாய் பிரியா. ஹாய் டிடி. பயங்கரமான ஒரு ஜம்ப் சூட் போட்டு வந்திருக்கீங்க. பாலிவுட் சாங் தானே? ஆமா. நீங்க எல்லாம் பாலிவுட் பீப்புள் மாதிரி தான் திங்கிங்ஸ் பண்றீங்க. ஓகே, சோ என்ன பாட்டு? பச்னா ஹசினா, ஓல்ட் அண்ட் இப்போ இருக்கிற அப்பா பையன் ஆடினது. ஓ, அப்பா பையன் ஆடுறது? ஓ, தப்பா ஆடாம ஒழுங்கா ஆடிடுங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. बचना ए हसीनो लो मैं आ गया, हे बचना ए हसीनो लो मैं आ गया। हुस्न का आशिक हुस्न का दुश्मन अपनी अदा है यारों से जुदा, हे बचना ए हसीनो लो मैं आ गया, हे बचना ए हसीनो
लो मैं आ गया हुस्न का आशिक हुस्न का दुश्मन अपनी अदा है यारों से जुदा Let's get ready to rumble! बचना ए हसीनों लो मैं आ गया हे बचना ए हसीनों लो मैं आ गया हुस्न का आशिक हुस्न का दुश्मन अपनी अदा है यारों से जुदा बचना ए हसीनों लो मैं आ गया हे बचना சித்தார்த் and பிரியா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ்ல எப்படி இருந்தது ராதா மேம்? நீட்டான கூலான பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் வந்து சித், நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு விக்கு கீழே விழுன்னு நினச்சிக்கிட்டு உங்களோட ஹெட்டு பிகினிங் அந்த ஃபஸ்ட்டு ஹசீனாவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டீங்க. ரொம்ப ஆட்டிடுச்சு. எப்போவுமே 80s வந்து ரொம்ப தலையெல்லாம் ஆட்டி டான்ஸ் ஆட மாட்டோம். ஆனால் ரிஷிஜி ஆடும்போது அவர் வந்து இப்போ ஒரு 90s ஹீரோஸ் மாதிரி அந்த அளவுக்கு டான்ஸில் ரொம்ப ஜாலியாக ஹெட் மூமெண்ட் எல்லாம் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். நீங்கள் அந்த ஒரே ஒரு விஷயம், ஒருவேளை இது விழுந்துடுமோங்கிறதுக்காக உங்களோட சில மூமெண்ட்ஸில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் விக் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த விக்கெல்லாம் தூக்கி போட்டதுக்கப்புறம் யூ சேஞ்ச். அப்புறம் வந்து பிரியா, நீங்கள் இந்த மூமெண்ட் பண்ணுறீங்கல்ல, யூனோ சில உங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஐ மீன் சிலது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். யூனோ லைக் நீங்கள் சிலதெல்லாம் பண்ணும்போது சிலது ஓகே, இது கண்டினியூஸாக அந்த மூமெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த என்ன அந்த டான்ஸ் மேலே இருக்கிற அந்த மூமெண்ட்ஸ் மேலே இருக்கிற நல்லா பண்ணோங்கிற அந்த ஒரு பேஷனால் என்ன வருதுன்னா தெரியாமல் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டுக்கு உங்களோட வாய் அசைஞ்சிட்டே இருக்குது. லைக் யூனோ லிட்டர்லி நீங்கள் அந்த மியூசிக்கை உங்களுக்கு தெரியாமலே வாயில் ஐயா ஓ ம் அப்படி புரியுதா? அது சம்டைம்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது கண்டினியூஸாக வரும்போது கொஞ்சம் ஓ அவ்வளோ பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு ஏரோபிக்ஸ் இல்லை பசங்களோட எல்லாம் சேர்ந்ததுனால எனக்கு எப்பவும் பிடிக்கும். அந்த மியூசிக்கில் இருக்கிற அந்த ஒரு கசின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்ட்ராங் இல்லை உங்கள் மூமெண்ட்டில் நான் பார்க்கல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீட்டாக க்ளீனாக க்யூட்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி, அப்புறம் எல்லாரோட கோஆர்டினேஷனும் எல்லாமே நல்லா இருந்தது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். Thank you ma'am, thank you so much. Master please. Siddharth and Priya, it was a neat performance. நல்லா இருந்துச்சு. Second half நீங்க அதை ரீமிக்ஸ் பண்ணீங்கல்ல, there you had more energy. And first halfல என்ன தோணுச்சுன்னா you were still doing the same modern moves மாதிரி எனக்கு தோணுச்சு. It didn't have, there were moves, old அந்த பழைய காலத்து அந்த old அந்த ரிஷி கபூர் சார் பண்ணுற அந்த மூவ்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ஹியர் அண்ட் தேர் யூ குடன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். அது மாதிரி கொரியோகிராஃப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் ஸ்லைட்லி மோர் மாடர்ன் தென் வாட் இட் ஹேஸ் டு பி. தட் இஸ் த ஒன்லி திங் ஐ சா. கோஆர்டினேஷன்லாம் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு.
டான்சர்ஸும் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் நைஸ். பட் ஸ்பேசிங் நடுவில் சென்டரில் ஒரு பையன் மட்டும் இருந்தாப்புல, அப்புறம் இந்த பக்கம் ஒரு பையன், அப்புறம் இந்த பக்கம் 2 பேர் இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் as you further down should be perfect. குரூப் டான்ஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அது மாத்திரம் பார்த்துக்குங்க. மற்றபடி Siddharth, I saw you not as expressive as you used to be. Okay. The attitude, அந்த இதெல்லாம் மிஸ்ஸிங். ஸோ யூ ஹேவ் டு அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. Priya, I found you with Josh and attitude and everything was there, good style, everything was there. Little bit more clarity in what you do. கொஞ்சம் கிறிஸ்பா ஒரு மூவ் முடிச்சுட்டு அடுத்த மூவ் எடுக்கும்போது அது வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா இட் வில் பி ஈவன் மோர் பெட்டர். இட் லுக் அப்படி இருக்கும். அது பார்த்தா நம்மளுக்கே தெரியல நச்சுன்னு ஆடினாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ தட் ஷுட் கம். அந்த ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த மூவ்மெண்ட் எடுத்திங்கன்னா தேர் இஸ் ஆல்வேஸ் டைம். ஆக்சுவலி யூ கேன் ஸ்ட்ரெச் டைம் இன் டான்சிங். தெரியுமா உங்களுக்கு? நான் என் டான்சர்ஸ்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நிறுத்தி எடுங்க அப்படின்னு. அது நிறுத்திங்கன்னா அங்கே டைம் ஆட்டோமேட்டிக்காக சாங் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கும். ஐ வில் ஷோ யூ ஒன் டே. ஐ வில் ஷோ த சேம் திங். அது நிறுத்தணும்னு நினச்சா நிறுத்தலாம். அப்படி நிற்கும். ஒரு மைக்ரோ செகண்ட் அப்படி நிற்கும். யூ கேன் ஷோ தட் பாஸ் டு த ஆடியன்ஸ். ஸோ யூ ஆல்வேஸ் ஹேவ் டைம். அது மாத்திரம் பார்த்துங்க. திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் யூ, ஃபார் ஆல் ஆஃப் யூ. எப்பவுமே ஒரு மூமெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த மூமெண்ட் எடுத்திங்கன்னா அந்த கிளாரிட்டி இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். யூ சீன் பிரபுதேவா டான்ஸிங்கில் he will never miss a beat. அப்படி அதை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த மூவ்மெண்ட் போவார். ஸோ அந்த மாதிரி there are certain dancers excel only because of that, அந்த clarity. So keep that in mind. ஓகேங்களா? Best of luck. Thank you. Thanks a lot. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னோடனே ஒரே ஆர்வமாயிடுச்சு அந்த லெசன் என்னைக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க. என்னைக்கு அந்த லெசன் இன்னைக்கு ஆகக்கூடாதா? ஏன் இன்னைக்கு ஆகலாமே? ஆக்சுவலாக கால் ஷீட் இல்லை சொல்றேன். ஒரு நாள் ப்ளீஸ் மாஸ்டர், why can't we do it today? not today. But promise பண்ணுங்க ஒரு நாள் ஷூர் எங்களுக்கு அந்த கிளாஸ். Definitely. கண்டிப்பா. Thank you master. Thank you so much. So ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வேற உங்களுடைய டான்ஸ் மூலமா எங்களுக்கு கிடைக்க போகுது. Thank you சித்து, thank you பிரியா. ஓகே, உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு இப்ப பார்த்துக்கலாம். And let's hear it from Radha ma'am. மாஸ்டர் உங்களுடைய ஸ்கோர். So 8 plus 8 sweet 16 points வாங்கியிருக்கீங்க. Let's see what's happening. So இவங்களை தொடர்ந்து அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக இந்த ஜோடி வர போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 powered by Signoraware. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 powered by Signoraware. So in the original and remix roundல கடைசி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக let's welcome Vadivel Balaji and Shivani. அம்மா பயங்கர ஒரு ஜர்க் விட்டாங்க. பயந்துட்டேன் அதுல நாங்க. சாரி. அதனால பிரெயினுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. இல்ல. ஓகே, சோ வந்துட்டு ஐ திங்க் தந்தை மகனோட பாடலுக்கு தான் நீங்க ஆட போறீங்க. கரெக்டா? தந்தை மகனான் டவுட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா கரெக்டா? அதுதான். சோ இஸ் குட்டி ஜோதிகா? யா 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 யா. அப்ப யுவர் குட்டி சிம்பு? ஏன் இந்த வம்பு? All the best. நேரம்தான் நல்லா இருக்க, ஏய் கட்டு டக்கரா இருக்கு புள்ள, வச்ச கட்டதான் சொன்ன புள்ள. அதானே பார்த்தேன். என்ன மைதிலியே என்னை நீ காதலியே, என்ன மைதிலியே என்னை நீ காதலியே, தன்னை தரணானே தானே, தன்னை தரணானே தானே,
வந்து அடையிழுக்கும் துச்சாதனா அடை இழந்த அப்பறமா நீயும் தெரிஞ்ச மன்மதனா கவித பார்த்தா நினைச்சுக்கிட்டு உன்னை நானும் தான் திட்டி போட்ட இப்போதான் புரிஞ்சுக்கிட்டு உன்னையும் வந்து கட்டி கட்டிக்கிட்ட தரணானே தானானே தரணானே தானானே தரணானே தானானே தரணானே தானானே. சிவானி அண்ட் பாலாஜி எங்களுடைய இந்த தனநானே நானே தெரியாம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன் என்ன பாட்டு ஆடுறீங்க சிவானி தானா மானா அப்படின்ச்சு இப்படி ஒரு பாட்டு நான் என் லைஃப்ல கேட்டதில்லையே சரி ஆடுபு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் பட் இனிமே தயவு செய்து பாடி மட்டும் காட்டாதீங்க ஓகே அந்த பாட்டை எந்த பாட்டை கேட்டாலும் இந்த பின் குறிப்போட இப்போ நம்ம வந்துட்டு மேம் கிட்ட கேட்கலாம் எப்படி இருந்தது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தூளுப்பா தேங்க்ஸ் மேம் தேங்க்யூ மேம் சாங்கே வந்து உங்களுக்கு பாதி உயிர் கொடுத்தது எப்போவுமே அந்த பீட்ஸ் டங்கட அந்த பீட்ஸே வந்து நமக்கு இது கொடுக்கும் அதில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சொல்லிடுறேன் பாலாஜி நம்ம டிஆரை இமிட்டேட் பண்ணும்போது மட்டும் அப்படி கை எங்கே போகுது கால் எங்கே போகுது ஃபேஸ் எங்கே போகுது அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது அங்கே ஸ்டைலே நீங்கள் அவர் அப்படின்னா அப்படி மியூசிக் கேட்டாச்சுன்னா ஜாலி அது உலகத்தையே மறந்து டான்ஸ் ஆடுவார் இந்த ஸ்டேஜ் எல்லாம் குலுங்கும் அதனால் அந்த போர்ஷனுக்கும் நீங்கள் திருப்பி செகண்ட் மியூசிக் சேஞ்சுக்கும் பெரிய வித்தியாசமே காணல அந்த கெட்டப் கொடுத்தீங்க அந்த ஃபேஸு கொஞ்சம் வச்சிங்களே தவிர உங்களோட அந்த வழக்கமான ஸ்டைல்ஸ் அப்படியே இருந்தது அவரோட டான்ஸில் அதில் சரியாக குத்துன்னு அப்படி குத்தணும் நீங்கள் அங்கே போட்டில் நாங்கள்லாம் ஆடணும் இங்கே அந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த சேஞ்சுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அதனால் அப்புறம் வந்து உங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் இனிமே நீங்கள் ஸ்டைலு கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு பிகாஸ் உங்களோட ஸ்டைல் எல்லாம் வந்து எங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்டர் ஆகி போச்சு நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஸ்டைல் ஆடுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சின்ன வேவ்ஸ் எல்லாம் பண்ணும்போதில் நீங்கள் எப்போவுமே ஓப்பனாக பண்ண மாட்டீங்க கொஞ்சம் அப்படி அடக்கி வாசிப்பீங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரே ஸ்டெப்பு நீங்கள் 2 பேரும் 2 விதமாக பண்ணுவீங்க இவங்க வந்து இப்படி பண்ணும்போது நீங்கள் அப்படி பண்ணுவீங்க அது பண்ணக்கூடாது அது என்ன பண்ணணும் அதனால தான் சொன்னது ஷூட் பண்ணி நீங்கள் பாருங்கள் அப்போ தெரியும் அப்போ என்னென்னா பியூட்டிஃபுல்லாக அதனால அந்த கோஆர்டினேஷன் கூட மிஸ் ஆகாமல் இருந்தேன்னா நீங்கள் சூப்பர் பேராக வருவீங்க சிவானி அடி தூள்டி நீ அப்போ அந்த என்ன சொல்ல அப்படியே என்ஜாய் பண்ணி ரொம்ப அழகாக ஆடினேன் உன்னோட ஏன்னா நீ ரொம்ப பர்ஃபெக்டாக நீ லிப்பு கொடுக்கும்போது ஹெவி லிப்பு கொடுக்கும்போது உன் ஃபேஸில் எந்த விதமான இன்னும் ஜாஸ்தி சேஞ்சஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அந்த பெஸ்ட் டான்ஸர் நீ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ட்னரோட சேர்ந்து நான் நல்லா ஆடணுங்கிற அந்த ஒரு மைண்டில் அதை நினச்சிக்கிட்டே நீ ஆடிட்டுருக்க பிகினிங்லேருந்து அதை நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் ரொம்ப சேஞ்சான வெரைட்டியான பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் திஸ் ஒன் ஐ ரியலி லவ் இட் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் பாலாஜி அண்ட் சிவானி இட் வாஸ் அ நைஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு உங்களோட களம் அது ஸோ செம குத்து நீங்கள் 2 பேரும் Shivani, I really have to appreciate you. You're just opening up now. So, expressions, unga dance style, ungaloda attitude, illa nalla it's developed really well. Nalla confidence irukku. Idu அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே வந்துருங்க ஓகேங்களா அந்த இந்த மூமெண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொரு மூமெண்ட் ஆரம்பிக்கும் முன்னாடி அப்படி ஒரு தலையை ஒரு டபுள் மூமெண்ட் 3 மூமெண்ட் ஆடிட்டு ஆரம்பிக்கிறீங்களா தன்னை தனநானே எங்க ஒரு பண்ணி காட்டுங்க இல்ல தன்னை தனநானே தானானே தன்னை அங்க ஒரு 3 தடவை தலையாட்டுறீங்களா அதான் டைமிங் சொன்னா யூ கேன் ஸ்ட்ரெச் இட் அந்த மாதிரி தான் பண்ணணுமா பண்ணக்கூடாது மாஸ்டர் இல்ல அது ஃபோக் ஆடும்போது நார்மலா நிறைய பேருக்கு வரும் இட்ஸ் நதிங் ராங் இன் இட் ஐ அம் நாட் சேயிங் இட்ஸ் ராங் இட்ஸ் நைஸ் அது சில பேருக்கு தான் அது வந்து செட் ஆகும் சில பேர் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பண்ணுவாங்க
பட் இது அட்ஜஸ்ட் பண்ணதுக்காக பண்ணதில்லை. ஐ நோ இட்ஸ் நைஸ், இட்ஸ் ரியலி நைஸ். நீங்கள் ரியலி யூ ஃபெல்ட் இட் ஃப்ரம் இன்சைட் அண்ட் டிட் இட், ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். வடிவேல் பாலாஜி, ஐ ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட் யூ. மாஸ்டர் சொல்லிருங்க மாஸ்டர். செம்ம அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் நான் பார்த்தேன் தெரியும் மாஸ்டர். இதுக்கு மேலெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. பண்ண மாட்டேன் மாஸ்டர். ஸ்டேஜ் இல்லை அந்த இதை சொல்கிறேன். உங்க ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே வருது பார்த்தீங்களா? டக்குன்னு எடுத்து அப்படி விட்டு அப்படி எடுத்துறீங்க பார்த்தீங்களா? வேலைக்காவது இனிமே. இல்லை மாஸ்டர் பிடிச்ச மாஸ்டர். கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐ அப்ரிஷியேட் தட். தெரியவே இல்லை பார்த்தீங்களா? இட்ஸ் வெரி குட், இட்ஸ் நைஸ். பட் நான் உட்காந்துருக்கேன். ஐம் சாரி. சரி மாஸ்டர், இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் மாஸ்டர். செம்ம அட்ஜஸ்ட்மெண்ட். அது சூப்பராக இருந்துச்சு, தெரியவே தெரியாது. அதுதான் சில பேர் எங்கள் டான்சர்ஸ்லாம் சில பேர் டிடி ஒரு 30 பேர் ஆடும்போது ஒருத்த மாத்திரம் சுத்தவே மாட்டான் அப்படின்வான். நான் கிளியரா இங்க வாடா வெளில வாடா அப்படின்வேன். ஆனா சுத்தின மாதிரி எங்களுக்கு தெரியுமா? சுத்தமா தெரியாது உங்களுக்கு. எல்லாரும் ஆடுற மாதிரி தான் தெரியும். பின்னாடி ஒரு 2-3 பேர் சுத்தவே மாட்டானுங்க அப்படின்வானுங்க. செம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம். அதுக்கெல்லாம் ஒரு தனி டேலண்ட் வேணும். இட்ஸ் ரியலி இட்ஸ் a talent. ஆமா பின்ன அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். நான் யாரையும் பர்டிகுலர் பார்க்க மாட்டேன், அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். கரெக்டாக 3 பேர் மாத்திரம் தனியாக தெரியும். அப்படியே கொத்தி அப்படியே வெளில எடுக்கிறது. என்னடா பண்ணேன்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர் சுத்தினேன். மானிட்டர் இப்போ வேற மானிட்டர் வந்துச்சுல, மானிட்டரில் காமிப்பேன். மாட்டுவாங்க அப்போ செம்மையா மாட்டுவாங்க. பட் பாலாஜி யூ ரியலி ஹேவ் டு ஹேவ் டேலண்ட் டு டூ தட். தெரியாமல் பண்ணுறதுக்கு இட் வாஸ் ரியலி நைஸ். பட் இனிமேல் தெரிஞ்சு கூட பண்ண மாட்டேன் மாஸ்டர். மார்க் கம்மி பண்ணுவேன். ஓகே மாஸ்டர். ஸோ பி கேர்ஃபுல். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணுங்க. ஓகேங்களா? இட்ஸ் a nice performance. Keep it up. Thank you மாஸ்டர். ஸோ இப்போ உங்களுக்கான ஸ்கோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ராதா மேம் உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். என்ன மைதிலியே என்னை நீ காதலியே, என்ன மைதிலியே என்னை நீ காதலியே, தன்னை தரணானே தானே, தன்னை தரணானே தானே. Wow, 9 points. Thank you. And மாஸ்டர் உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். Thank you மாஸ்டர். 16 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ பாலாஜி அண்ட் சிவானி, இப்போ நான் உங்களுடைய இடத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி சிவானி நீங்க எனக்கு அந்த ஸ்டெப்பை சொல்லி தரீங்க. மாஸ்டர் சொன்ன அந்த விஷயம் அது என்ன எனக்கு தெரிஞ்சாகணும். அது எப்படி பண்ணுறது ப்ளீஸ் எனக்கு ஒரு வாட்டி சொல்லித்தாங்க. இல்லை அவங்க ஆடினா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நீங்களே பார்ப்பீங்க. அப்போ அந்த சாங் ப்ளே சாங் அந்த தனநானே தானே அவங்க பாடி காட்டினாங்களே தானா நானே அந்த பாடல ஒரு அடி போடுங்க. எல்லாம் தலைக்காணத்தில் ஆடுற என்ன போகிறாங்க. ஓகே, இந்த பெர்ஃபார்மன்ஸை நான் ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 days டைம் வேணும். அதனால ஒரு லீவ் லெட்டர் எடுத்துகிட்டு போகிறேன். தேங்க்யூ வெரி மச். நான் கேட்டது மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லி தரவே இல்லை. பட் எனிவேஸ் ஒன்ஸ் அகேன் அந்த குட்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. போயிருங்க தயவுசெய்து. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல், ஃபீமேல் அண்ட் பெஸ்ட் ஜோடி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க லெட்ஸ் ஹேவ் our judges on stage. ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட். மாஸ்டர் அண்ட் மேம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க முதல்ல அது சொல்லுங்க. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஓகே பட் இட்ஸ் ஓகே 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 ஓகே. உங்களுக்கு மாஸ்டர்? நல்லா இருந்துச்சு, எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அதான் அவங்க லெவல் இன்னும் கொஞ்சம் ஹையராக இருக்கும்னு நினச்சேன். அது அதே லெவலில் தான் இருக்குது. பட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் வீக் இன்னும் பெட்டராக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆயே ஆகணும். இல்லை கஷ்டம், ஒரே கஷ்டம் அப்பான் ஆயிடும். ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எனிவேஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல் அவார்டு யாருக்கு போக போகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மேல் கண்டெஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லோகேஷ், யுவராஜ், வடிவேல் பாலாஜி, சாய் சக்தி, விஜய், சித்தார்த் அண்ட் அமுதவானன். ஸோ இந்த 7 பேரில் யார் இன்னைக்கு பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல் அவார்ட் தட்டிட்டு போக போகிறாங்க?
எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ரொம்ப கிளவராக அவங்கவுங்களுக்கு எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை பிடிச்சி அதில் மேக்ஸிமம் கொடுக்கறது ரொம்ப கிளவரான ஒரு விஷயம். இந்த ரவுண்டில் அமுதா வெரி பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல் இந்த ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் நாளில் அமுதவாணன் உங்களுக்கு நல்லா சாப்பு கடை வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் அண்ட் ஸ்டார்லிங் ஹாலிடே ரெசார்ட்ஸ் வழங்கும் 3 days and 2 nights-க்கான ஃப்ரீ ஸ்டே. சொல்லுங்க அமுதா, எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே. நான் செம்மையா பயந்துருந்தேன். ஓகே. அதுவும் போன எபிசோட்லாம் மாஸ்டர் கொடுத்து மிரண்டு போயிட்டேன். இங்க எது போகும்போதெல்லாம் பயங்கரமா உதிர்ச்சி, வாய் உதிருது இல்லையா, அந்த மாதிரி முதல் கை உதிருச்சு. அதுக்கப்புறம் நானே எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் ஆடி காத்துல என் பயத்தை குறைக்கிறதுக்காக நானா கத்தி பாடினேன். அப்படி கத்தி பாடினீங்க. அப்புறம் கொஞ்சம் கிளியர் ஆச்சு. அப்படிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, எனிவேஸ் ஆல் தி வெரி பெஸ்ட், டு வெல். ரொம்ப நன்றி. ப்ளீஸ். தேங்க் யூ. அண்ட் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போறது பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல் பெர்ஃபார்மர். இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஃபீமேல் கண்டெஸ்டன்ட்ஸ் சுனிதா, ஜெனி, ஷிவானி, ஜூலி, ஆனந்தி, பிரியா அண்ட் ஆஷா. ஸோ இன்னைக்கு ஆன இந்த 7 கேர்ள்ஸ்ல யாருக்கு பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல் அவார்ட் போக போகுது மாஸ்டர்? எல்லா கேர்ள்ஸுமே நல்லா தான் ஆடினாங்க, எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லாருமே நல்லா ஆடி இருந்தீங்க. சுனிதா வாஸ் ரியலி நைஸ். ஐ லைக் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். என்னன்னா திஸ் இஸ் அபவுட் இந்த அவார்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் வச்சிருக்க க்ரைட்டீரியா இம்ப்ரூவிங் எவ்ரி வீக், சம் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் தெம், ஒரு சின்ன ஸ்டெப் அஹெட், அவங்க பண்ணுறதோட பெட்டராக பண்ணுறது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது டுடே வி கிவிங் த அவார்ட் டு ஷிவானி. பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல் அவார்ட் ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட்ல ஷிவானி நல்லா சாப்ப கடை வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் அண்ட் ஸ்டார்லிங் ஹாலிடே ரெசார்ட்ஸ் வழங்கும் 3 days and 2 nights-க்கான ஃப்ரீ ஸ்டே அண்ட் எஸ்டில் டிசைனர் காஸ்டியூம் ஜுவல்லரி வழங்கும் 10000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். சொல்லுங்க ஷிவானி, அந்த எக்ஸ்ட்ரா மூமெண்ட்னால தானே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறத விட நல்லா ஓப்பன் பண்ணி என்ஜாய் பண்ணி ஆடுறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கறது ரியலி வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஷிவானி வெரி மச். ஸோ ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இதுக்கு மேலே யாரும் எக்ஸ்ட்ரா மூமெண்ட் பண்ண விடாதீங்க, போயிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ஜோடி. சுனிதா அண்ட் லோகேஷ், யுவராஜ் அண்ட் ஜெனி, ஷிவானி அண்ட் வடிவேல் பாலாஜி, சாய் அண்ட் ஜூலி, விஜய் அண்ட் ஆனந்தி, சித்தார்த் அண்ட் பிரியா, ஆஷா அண்ட் அமுதா. அண்ட் இவங்களில் யாருக்கு பெஸ்ட் ஜோடி? இந்த வாரம் பெஸ்ட் ஜோடி போகிறது ஆஷா அண்ட் அமுதா. ஜோடி ஆஃப் தி வீக் கோஸ் டு ஆஷா அண்ட் அமுதவாணன். உங்களுக்கு சென்னை மொபைல்ஸ் வழங்கும் தலா 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் அண்ட் ஜெயங்கொண்டான் ஸ்ரீ அமன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 10000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லுங்க ஆஷா அண்ட் அமுதா. ஓப்பனாக சொல்லணும்னா எங்களுக்கு டைமே இல்லை. நாங்கள் ஆக்சுவலி மெட் வித் அன் ஆக்சிடெண்ட். நாங்கள் வந்தோம், ஈவன் ஷிவானி. ஸோ இங்கே ஆடினது ஃபீலிங் வெரி ஹாப்பி தட் வி காட் திஸ் டுடே. We did something out of it. I'm so happy. And I would like to call the choreographer, Ravi. So congratulations Ravi once again. And Amuda, நீங்க என்ன சொல்லணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்ல மாதிரி ஃபீஸாக ஆக்சிடென்ட்டாக தான் ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் ரீசன் சொல்ல முடியாது, அது நல்லா இருக்காது. ஆக்சிடென்ட்டாவது ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்பல ரவி, சால்சாமணி 2 பேருமே இருந்து காலையிலேருந்து விடல. இப்படாச்சும் ஒன்றாச்சும் வாங்கி கொடுத்துருக்காங்க, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது. ரெண்டாவது என்னோட ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க எல்லாமே நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவை அதுதான் நினைப்பேன் நான்.
ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போது சும்மா உங்களுக்கு தெரியும் காமெடி தான் அப்படின்னேன். சரி டான்ஸ் ஆட நினச்சிருந்தேன். அப்போ ஒவ்வொரு ரசிகரும் சார் நீ நல்லா இருக்கீங்க போது அவங்க சொல்லும் போது எனக்கு தெரியும் நல்லா இருறேண்ணா அப்படிங்கும்போது தான் சரி நம்பிக்கையெல்லாம் வந்து ஏற்கக்கூடாது சொல்லுது. இப்போ நாங்கள் சொல்லும்போது தெரியல. அதான் அப்போ நாங்கள் சொன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன். ஐயோ ஏன் அமுதா நீங்க சொல்லனா என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டு பைத்தியக்காரமா தான் அடி சும்மா ஜாலியா சொல்ல நீங்க வேற. ஓகே சோ எனிவேஸ் இந்த வாரம் ஆக்சிடென்ட் ஆன 3 பேருமே 4 அவார்டு தட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வாரம் என்ன பண்ணணும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். மிச்ச ஜோடிஸ்க்கு ப்ளீஸ் முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணுங்க. ஆமா முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணுங்க அப்புறம் ரிஹர்ஸ் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. Okay so once again congratulations and please இந்த ஒரிஜினல் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்ட் ரொம்ப ஜாலியா இருந்தது. ஃபுல் டான்ஸ் மூட்ல நம்ம இருக்கனால எல்லாரும் கீழ இறங்கி வந்தீங்கன்னா ஹாப்பியா ஒரு பாடல் போடுவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படியே இருங்க. தபால் பெட்டி அண்ட் போஸ்ட் பாக்ஸ்னு அப்படி நம்ம விஜய் டிவியில் ஒரு ஷோ வருது. அந்த ஷோவில் வந்து ஒரு ரசிகர் எழுதி போட்டிருக்காங்க எப்போவுமே எல்லா ஜோடிஸும் சாய மட்டும் ஆட விடுறீங்க எல்லாரும் ஆட மாட்டாங்கிறீங்க கடைசியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரசிகருக்காக எல்லாரும் சேர்ந்து பாடுங்க ஓகேவா. ப்ளீஸ் கம் டவுன். ஓகே ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆட போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் ஆடுங்க. பட் அந்த ரசிகரோட விருப்பப்படி சாய்க்கு தான் இந்த பாடல் டெடிகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பாடல்னு தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதனால இப்போ டாடா பை பை சொல்லிக்கிறோம். இது என்டையர் ஜோடி டீம் சைனிங் ஆஃப். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரா வேர். இந்த பொண்ணுங்களே ஏய் பொண்ணுங்களே இப்படி தான் புரிஞ்சு போச்சுடா. Where my dad